ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் SVOA. ஸோ இந்த பேட்டர்னும் பார்த்துடலாம். சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்ஜென்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். அர்ஜென்ட்னா பிளேஸு, டைமு, மேனரை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அண்ட் அர்ஜென்ட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சச் அஸ் வேர், வென், ஹவ், ஒய். அந்த அர்ஜென்ட்டுன்னு என்னென்னா எப்போ, எப்படி, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா என்னது அர்ஜென்ட். ஸோ இங்கே பாருங்கள், சி பிளேஸ்டு த புக்ஸ். சின்றது சப்ஜெக்ட்டு, பிளேஸ்டுன்ற வேர்பு, த புக்குன்றது ஆப்ஜெக்ட். இப்போது எங்கன்னு சொல்லி வருதுல்ல, ஆன் த டேபிள் அப்படின்னா எங்கே, அது வந்து என்னது அர்ஜென்ட்டு. அட்வெர்பிள்னு போட்டிருக்கேன்ல, எங்கன்னு குறிக்க என்ன சொல்லுவோம், அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். டிஸ்கிரைப், ப்ரீநேம் அந்த ஆப்ஜெக்ட். அந்த அந்த எது வந்து அந்த சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும், அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். பாருங்கள், த காம்ப்ளிமெண்ட் டெல்ஸ் வாட் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆர் இஸ் ஆஃப்டர் த ஆக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும், இல்லைனா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதுன்னு சொல்கிறது தான் என்னது காம்ப்ளிமெண்ட். தீஸ் ஃபாலோ லிங்கிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஸ்ஸு, ஆறு, வாசு, சீமு, பிகம் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகேவா? இல்லைனா ரீநேம் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். தேன்றது சப்ஜெக்ட்டு, எலெக்டர்டுன்றது என்னது வேர்பு, ஹிம்ன்றது என்னது இங்கே ஆப்ஜெக்ட்டு. என்னவா தேர்ந்தெடுத்திருக்காங்க, பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்காங்க. இப்போ தே எலெக்டட், அந்த ஹிம்முன்றது அந்த ஹிம்மை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஹிம்மை வந்து என்னவா சொல்கிறாங்க, பிரசிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதனால் அது என்னது காம்ப்ளிமெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும்